கோரிக்கை வைக்கவில்லை. ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களின் விருப்பத்திற்கு மாறாக, அவர்களுடைய எண்ணத்திற்கு மாறாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எஸ்சி என்கின்ற அட்டவணை பட்டியலில் இணைத்திருக்கின்றார்கள். இந்த வரலாற்று பெருமுறையை, இந்த வரலாற்று பெரும் தவறை சரி செய்வதற்காகத்தான் தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பட்டியல் வெளியேற்றம் என்பது தேவேந்திர குல வேளாளர்கள், அதாவது வேளாண் மரபினரான தேவேந்திர குல வேளாளர்களின் மீது சுமத்தப்பட்டுள்ள, அவர்கள் மீது பூசப்பட்டுள்ள கரையை அவர்கள் மீது திட்டமிட்டு அவர்கள் மீது திணிக்கப்படுகின்ற இந்த அவதூறான ஒரு கருத்தை, அவதூறான வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். தேவேந்திர குல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது சுய உரிமைக்கான போராட்டம், சுய மரியாதைக்கான போராட்டம். இந்த போராட்டத்திற்கு அனைத்து தாய் தமிழ் உறவுகளும் கலந்து கொள்ள வேண்டும், ஆதரவு தெரிவிக்க வேண்டும். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் தேவேந்திர குல வேளாளர்களின் இந்த 50 ஆண்டு கால கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் அமைதி காக்கின்றார்கள். இவர்களுடைய கள்ள மௌனத்தை கலைப்பதற்காக, இந்த கள்ள மௌனத்தை கலைப்பதற்காகத்தான் நாங்கள் வருகின்ற ஜனவரி 31ஆம் தேதி அன்று தேவேந்திர குல வேளாளர்களை அட்டவணை பணியிலிருந்து வெளியேற்று என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாம் முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிலர் கூறுகின்றார்கள் எஸ்சி என்பது ஒரு அடையாளம் தான் என்று. நாங்கள் சேற்றில் பிறந்த செந்தாமரைகள். சேற்றுக்கும் சாக்கடைக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சாக்கடையை சந்தனம் என்று விரும்புவன் பூசிக்கொள்ளட்டும், அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. அது எஸ்சி என்பது எங்களுக்கு இழிவாகத்தான் இருக்கின்றது. எஸ்சி என்பது எங்களை பொறுத்தவரை ஒரு சாக்கடை. அந்த சாக்கடைக்குள் இந்த மண்ணுடைய பூர்வீக குடிமக்களை அடைப்பதை, சிறைப்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை, ஏற்கவில்லை, ஏற்க மாட்டோம். இதை வலியுறுத்தித்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய அனைத்து கிராம மக்களும், அனைத்து கிராம தலைவர்களும், அனைத்து வட்டார சங்க தலைவர்களும், சட்டார சங்க பொறுப்பாளர்களும், அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தாய் தமிழ் சமூக உறவுகளும் இந்த போராட்டத்திற்கு, தேவேந்திர குல வேளாளர்களின் நியாயமான இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஜனவரி 31ஆம் தேதி நடைபெறுகின்ற போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தமிழ் சமூகங்களுடைய தலைவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். அது இந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்வதற்கு அனைத்து உறவுகளும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஐயா இமானுவேல் சேகரனுடைய பொற்பாதம் தொட்டு உங்களை கேட்டுக்கொண்டு, ஆனால் ஒரு விஷயத்தை இங்கு தமிழர் அதிகாரத்தின் சார்பாக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். ஐயா இமானுவேல் சேகரன் மீது ஆணையாக சொல்கிறோம், அவர் மீது சத்தியமாக சொல்கின்றோம். தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி அட்டவணை பட்டியலிலிருந்து இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் வெளியேற்றவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, எந்த தேர்தலிலும் இங்கே தேவேந்திர குல வேளாளர்களிடம் வாக்கு பிச்சை கேட்டு வர முடியாது என்று இந்த இடத்தில் இருந்து நாங்கள் பகிரங்கமாக சொல்லிக் கொள்கின்றோம். உடனடியாக மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகின்ற அரசாங்கம் தேவேந்திர குல வேளாளர்களின் சுய உரிமைக்கான, சுய மரியாதைக்கான இந்த போராட்டத்துக்கு உடனே, இந்த கோரிக்கைக்கு உடனே செவிமடித்து இதை நிறைவேற்றுவதற்கு உடனே நடவடிக்கை வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழர் அதிகாரம் தலைவர் அழகர்சாமி பாண்டியன். என்னோடு தமிழர் அதிகாரத்தின் மாநில, மாவட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.